கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சிறைப்பட்டு போன, தேவனை தேடாதே போன, மறந்து போனவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுவதாக நாம் வாசிக்கிறோம். முந்தின வசனங்களிலே நாம் வாசித்து பார்ப்போமானால், பாபிலோனிலே அங்கு 70 வருஷம் நிறைவேறின பின்பு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நினைவுறுகிறவராய் நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். நாம் தேவனை மறந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தையிலே ஒரு நாளும் மாறாதவராய், அதை மறவாதவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எதற்காய் எதிர்பார்த்து தேவனை தேடுகிறோமோ அதை நமக்கு கொடுக்கும்படி நம்மேலே நினைவாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அந்த நினைவுகள் எல்லாம் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆகவே நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒரு முழு இருதயத்தையோடு கூட நாம் தேவனை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கூட தேவ சமூகத்திலே நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணங்களிலே தேவன் நிறைந்தவராய் இருக்க வேண்டும். 2 நாளாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் சாலமோனை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக அதை 1000 சர்வாங்க தகன பலியாக செலுத்தி பலியிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பலியிட்ட ராத்திரியிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனை நம்முடைய முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நாம் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, தேடுகிற காரியங்களை தேவன் நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார். மார்க் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதும், தன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுகிறதும் சர்வாங்க தகனங்கள் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் சாலமோன் செலுத்தின அந்த சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறது அதை காட்டிலும் மிகப்பெரியதாக இருக்கிறதாம். ஆகவே நாம் தேவனிடத்திலே நம்முடைய பலிகளை காட்டிலும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதை, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்வோம். நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேவன் பக்கம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம் பிதாக்களின் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல நம்மையும் அவர் திரும்பவும் நினைத்து நம்மேலே அவர் சந்தோஷமாய் இருப்பார் என்று உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணுகிற தேவன் கூட இருக்கிறார். நாம் தேடும் பொழுது அவர் நமக்காய் சுற்றுப்புறங்களிலே வெளிப்படுகிறார். யுத்தமில்லாத அமைதலான இளைப்பாறுதலை அவர் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேடுவோம், முழு மனதோடு தேடுவோம், தேவனை கண்டடைவோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை ஆண்டவரே கலிகூர்ந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க, உம்மை தொழுதுகொள்ள, உடைய வார்த்தைகளை கொண்டு உம்மிடத்தில் திரும்ப எங்களுக்கு பலன் தாங்க. நாங்கள் எங்கள் தேவைகளை நேரம் தேடாமல் நீரே தேவையாக வைத்து உம்மை நாங்கள் தேட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.